காப்பாற்ற முடியாது. எனவே நீ அல்லாவுடைய ஜாத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அல்லாஹ், ஜிதர் தேக்க உதர் ஜல்வானுமா அல்லாஹ் அல்லாஹ், எங்க பார்த்தாலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். குர்ஆன் சொல்லு ஃபைனமாத்த வல்ல ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், ஜிதர் தேக்கோ உதர் ஜல்வானுமா அல்லாஹ் அல்லாஹ். அந்த அல்லாஹ் நமக்கு போதுமானவன். அவனுக்கு கட்டுப்படு, பயந்து நடுங்குங்கள். எந்த சிருஷ்டிகளுக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, எந்த சிருஷ்டிகளுக்கும் நீ வேதனைப்படுத்தாதீங்க. எல்லா சிருஷ்டிகளோட அன்பா இருங்க, எல்லா அடியாரும் கூட அன்பா நேசமாக இருங்க. இல்ல எல்லாரும் கூட அல்லாஹ் இருக்கிறதுனால யாரா இருந்தாலும் சரி அவங்க கூட அன்பா பிரியமா நேசமா இருக்கு. அதுதான் இஸ்லாத்துல சூஃபியதம். அதை தான் மக்களுக்கு சொல்லி காட்டிட்டு. இஸ்லாம்ல ஒரு பார்ட்டு சூஃபியதம். அது மனுஷனுக்கு வந்தாதான் மனுஷன் மனுஷனாக வாழலாம். யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அந்த இல்மு வந்துட்டான், அந்த ஞானம் வந்துட்டான். அதனால தாய்மார்களே, இந்த மாசத்துல விட்டுறாதீங்க. எத்தனோ குமர் பிள்ளைகள் ஏழை இல்லை, காசு பணம் இல்லாம கட்டி கொடுக்க முடியாமல் வீட்டுல தத்தளிச்சு கொண்டிருக்கிறாங்க. வசதி வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏழையா இருக்கிறதுனால என் கல்யாணம் பண்ணாம இருக்காதீங்க, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் சீமான் ஆக்குறேன். பாத்தீங்களா, அந்த ஏழைய தம்பதிகளை நீங்க கல்யாணம் பண்ணுங்க, நான் சீமான் ஆக்குறேன், பணக்காரன் ஆக்குறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நீங்க அதை பார்த்து அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. ஒரு குமரு வீட்டுல தங்கி இருந்தால் சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஒரு நாளுக்கு 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓது, சுமார் 40 நாளைக்கு நீ ஓதிட்டு வா. ஓ குமருக்கு தானா மாப்பிள்ளை வந்து கட்டி அல்லாஹ் கட்டி கூட கிருபை செஞ்சிடுவான். பார்த்தீங்கன்னா தஜ்ருபா, அனுபவித்தவர்களை இல்மை சொல்றாங்க, அறிவு ஞானங்களை சொல்றாங்க. பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நாளைக்கு 1000 தடவை 40 நாளைக்கு ஓதுங்க. காசு இல்லையா, பணம் இல்லையா, எதுவும் இல்லாவிட்டால் அல்லாஹ் எல்லாமே தந்து ஒரு சாலியான மாப்பிள்ளையும் தந்து அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமானவனாக. எதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கிடைக்கக்கூடியதா இருக்கிறதுனால நீங்க இந்த கலிமா தையிபாவை இந்த மாசத்துல விளங்கி, கலிமா தக்குவா, கலிமா தௌபா, கலிமா தௌஹீத், 3 கலிமா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அதை விளங்கி அது மாதிரி செயல்பட்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. இந்த மாசத்துல அவனை வருத்தப்படுத்தாதீர்கள். பாவகாரங்களை ஈடுபட வேண்டாம். பொய் சொல்லாதீங்க, சாப கேடுன்னு அல்லாஹ் சொல்றான். கோல் சொல்லாதீங்க, குடிய கெடுக்காது, புறம் பேசாதீங்க. செத்த மனுஷனுடைய மாமனுஷ திண்டத்துக்கு சமம்னு ஹதீஸ்ல வருது, குர்ஆன்லயே வருது. புறம் பேசாது. நல்ல மாசம், நல்ல காரியங்களை செய்யுங்க. குர்ஆன் ஓதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க, ஜிக்ர் செய்ய. இந்த மாசத்துல நீங்க பலன் 370 நன்மை அல்லாஹ் தர்றேங்கிறான். ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா இந்த மாசத்துல 70 தடவை சொன்ன மாதிரி அல்லாஹ் நன்மை கொடுக்குறான். அப்ப நீங்க இதை அதிகப்படுத்துங்கள். எவ்வளவு கூடவோ அவ்வளவு கூடவா செய்யுங்கள். குர்ஆன் ஓதுங்க. ஓய்வு நேரத்தை கொஞ்சம் தூங்கிங்க, படுத்துக்கங்க. உடைய இபாதத்துல இருக்குன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லல. ஓய்வா இருக்கும்போது வீண் பேச்சு பேசிடாதீங்க. ஏதாவது ஒரு டிவியை போட்டு ப்ரோக்ராம் பார்த்துடாதீங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது இல்லை. அது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற காரியம் இல்லை. ஆஃப் பண்ணிட்டு நீங்க இந்த ஒரு மாசம் அந்த மாசத்தை கழிங்க. ஒவ்வொரு நொடி அல்லாஹ் தஆலா பகல்ல ஒரு துஆ கபூல் ஆகுது ரசூலுல்லாஹ், ராத்திரில ஒரு துஆ கபூல் ஆகுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸ் ஷரீஃப்ல. அந்த மாதிரியான நாள், அந்த மாதிரியான மாசம் நம்மளை வந்து தொட்டுடுச்சு. நம்ம பாக்கியசாலிகள். ஹதீஸ்ல கேட்ட மாதிரி பாத்தீங்களா, ரஜபு ஷாபான்ல பரக்கத் செய், ரமலான பாக்கியமாக்கிட்டா அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க பழக்கம். இப்போ நம்ம கேட்டோமோ கேட்கலையோ, ரஜபு ஷாபான்ல பரக்கத் செய் நீங்க கேளுங்க, ரமலானை பாக்கியமாக்கி தருவான். உங்க வாழ்க்கையை நிலையா அல்லாஹ் மாத்தலாம். ஒரு நொடியில அல்லாஹ் மாத்த முடியும். பிச்சைக்காரனை அல்லாஹ் பணக்காரன் ஆக்க முடியும், பணக்காரனை அல்லாஹ் பிச்சைக்காரனை ஆக்க முடியும். ஒரே நொடிதான் ரெண்டுக்குமே அவனுக்கு தேவைப்பட்டது. அது கூட கூடத்தான். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய தாத். அதுல நீ நம்பி
இந்த மாசத்தை நல்லா கழிங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, பாவக்காரையும் செய்யறதுக்கு அல்லாஹ் பயப்படுங்க. உங்க கூட அல்லாஹ் இருந்துகிட்டே இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்னு என்ன செய்றீங்க உங்க செயலெல்லாம் அல்லாஹ் இன்ன ரப்பக்க லபில் மிர்சாத் நோட் பண்ணிக்கிட்டே வர்றான். மலக்குகள் ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நல்லதை செய்யுங்க, நல்லதை பேசுங்க. இந்த உயர்வான மாசத்துல உங்க கோரிக்கைகளை அல்லாஹ் வைங்க, அவன் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதற்காக. கஷ்டங்கள், கடன், தொல்லைகள் எல்லாத்தையும் வைங்க. வீடு இல்லை, அல்லாஹ் வீடு தான் கேளுங்க. எத்தனோ கோடிக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்துருக்கும் போது ஈமான் கொண்ட உங்களுக்கா வீடு இல்லைன்னு சொல்லுவான். கேளுங்க, குழந்தை பாக்கியத்துக்கு கேளுங்க, எல்லா செல்வங்களும் கேளுங்க அல்லாஹ் தாலாட்டு. இது கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்க தயாராக இருக்கிறான். இந்த மாசத்துல நோன்பு நேரத்துல, இஃப்தார் நேரத்துல உங்களோட துவா கபூலாவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. கஞ்சி குடிங்க, ஒரு கரண்டி குடிச்சுக்கோங்க, துவாவை விட்டுறாது. ஒரு பேரிச்சம்பழம் கடிச்சுக்கோங்க, துவாவை விட்டுறாது. அந்த நாள் பாசாக ஆக அந்த இஃப்தாருடைய நேரம் போயிட்டே இருக்கும். சஹர் நேரத்துல முடிஞ்சா 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுவுங்க. அதனால நீங்க தொழுது பழக்கப்படுத்திக்காதீங்க. நேரம் கிடைச்சா இந்த நோம்பு மாசத்துல 2 ரக்காத் குறைஞ்சிச்சு தொழுதுக்கோங்க, அல்லாஹ் சந்தோஷப்படுறான். பெரிய பெரிய மகான்கள் வரிய உயர்ந்த அந்தஸ்து அடைந்ததெல்லாம் தஹஜ்ஜத்துல இருக்குது. அதுவும் இந்த நோம்புல உங்களுக்கு கிடைச்சா பாக்கியமாக்கி கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாசத்தை நமக்கு எல்லாம் நலமாக்கி சிறப்பாக்கி தருவானாக என்று சொல்லி உங்களோட புறத்துல நம்ம துவா கேட்டுட்டு இருக்கிறோம். எனக்காக நீங்களும் துவா கேளுங்க, உங்களுக்காக நானும் துவா கேட்கிறேன். ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதாவது நான் இன்னொரு முஸ்லீமுக்கு மூமின் துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்யறான். அந்த மூமின் முஸ்லீம் எனக்காக கேட்டா அல்லாஹ் கபூல் செய்யறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இதை மொத்தமா ஏகபோகமா நாம துவா செஞ்சு எல்லாரும் நல்வாழ்வுக்காக நம்ம துவா செய்யணும். ஒரு கட்டீன் வக்து, ஒரு கடுமையான இதுல நம்ம காலம் கடந்துட்டு இருக்குது. நமக்கு சுத்தி எல்லாமே விரோதிகளாக எதிரிகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் தோஸ்தா இருக்கிறான், நம்மளுக்கு கூட்டாளியா இருக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் குர்ஆன்ல சொல்றான். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். அந்த ஸ்டேஜில் வந்து நாம அல்லாஹ்வை நெருங்கி சொல்லும் போது அவர்களை குர்ஆன் சொல்லக்கூடிய சரித்திரங்கள் மாதிரி யார் யாரெல்லாம் நமக்கு துஷ்டர்களாக விரோதியா இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் பார்த்துக்கிறான். நீ போய் அவர்களோட இந்த மோத வேண்டியது, பேச வேண்டியது, நீ அல்லாட்ட ருஜுவாயிடு. அல்லாஹ்விட்டு நீ கேட்டுக்கிட்டே கண்ணியமான வாழ்வு கேடு, கேவலமான வாழ்வு கிடைக்கக்கூடாது. நிரந்தரமான வாழ்வு, நல்ல வாழ்வு. அப்படி கேட்க கேட்க அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தியாக்குறான். இந்த மாசத்துல அதை குறிப்பா நம்ம கேட்கறதுக்காக அல்லாஹ் தாலா இந்த மாசத்தை நம்ம தந்திருக்கிறான். அவ்வளவு பெரிய நல்ல மாசம் நம்மளுக்கு வந்து நம்ம அதுல இருக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செஞ்சிருக்கிறான். நோய் நொடி இல்லாமல் நம்மளை வச்சிருக்கிறான். நோம்பு வைக்கிற மாதிரி அதுக்கும் நமக்கு அல்லாஹ் சுக்குர் செய்யணும். ஒரு சின்ன வியாதி இருந்தா கூட நம்மளால நோன்பு வைக்க முடியாது. அதை விட்டு நம்மளை காப்பாற்றி நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான பக்குவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால நாமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி இந்த மாசத்துல நம்ம என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கங்க. அல்லாஹ் தன் யாருங்க கொடுப்பான்? அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுக்காக எவ்வளவோ படைச்சிருக்கான் பாத்தீங்களா? எவ்வளவு வஸ்துக்கள் அல்லாஹ் படைச்சிருக்கான் பாத்தீங்களா? எண்ணில் அடங்காத வஸ்துக்களை படைச்சிருக்கான் பாத்தீங்களா? கோடிக்கணக்கான வருஷங்களை படைச்சிருக்கான் பாத்தீங்களா? கடல்ல வர மீன்கள், அல்லாஹு அக்பர், கோடிக்கணக்கான மீன்கள் விற்குது. ஒவ்வொரு பஜார்ல 60 லட்சம் 70 லட்சம் மீன்கள் விற்பதாக பேசிக்கிறாங்க மதராஸ்ல சிட்டியில. ஒவ்வொரு நாளைக்கு அப்படி 18 லட்சம் 20 லட்சம் 1 கோடி மீன் விற்குதுன்னு சொன்னா எத்தனை கோடி மீன் வரணும்? மறுநாள் அதே மாதிரி கடல்ல மீனை கொடுப்புதானே செய்யறான். மீன்கள் எங்க வாழுது? ஆழ்கடல்ல வாழுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குகள் வந்து அந்த மீன்களை சவுக்கால அடிச்ச உடனே குதிச்சு மேல வந்து உழுது கரைக்கு வருது.
அவங்களோட வலையில விழுவுது, அவங்க போட்ல விழுவுது. இல்லைன்னா அந்த மீன் இருக்கிற இடத்துக்கு யாரும் போக முடியாது, ஒரு மீன் நமக்கு கிடைக்காது. மீன் நமக்கு எப்படி கொடுக்குறான்றதுக்கு அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லும் போது அது எப்படி நம்ம சாப்பிட்றோம் போறோம், எப்படி அதை படைச்சிருக்கான் பாத்தீங்களா? நடுவுல முள்ள வச்சிருக்கிறானே, எது முள்ளு முந்திருந்தா சதை முந்துச்சா? எது முந்தி சொல்லுவீங்க நீங்க? முள்ள வச்சு பிறகு மீனை கொண்டு வந்தானா, மீனை கொண்டு வந்து முள்ள கொண்டு வந்தானா, அழுகி போகாம, நாரி போகாம, கெட்டு போகாம, அந்த மீன்கள் செப்டிக் ஆகாம அல்லாஹ் பாதுகாத்து நமக்கு தருகிறான். சாப்பிடும் போது ஹம்துலில்லாஹ் சுக்ரன்லில்லாஹ் சொல்லக்கூடாதுங்களா? யாரோ போய் கடலை பிடிச்சிட்டு வர்றான், நம்மளுக்கு காசு அல்லாஹ் தந்தான், காசை கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடும் போது சுக்ரியா, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்க. அதிகமாக்குவான் சக்கத்துல்லா அதீத் அன்னக்கும், அல்லாஹ் நன்றி செய்யுங்க, நான் அதிகமா தர்றேங்கிறான். பாத்தீங்களா? யாரெல்லாம் என் பார்வையில எந்த கேடும் இல்லாம காப்பாத்து. நீ கொடுத்த பார்வை, அல்லாஹ் பார்வையில கேடு இல்லாம காப்பாத்துறான். நீ கொடுத்த கேள்வி கேட்கிற செவிடாக்கிடாத அல்லாஹ். நீ கொடுத்த நாவல பேசுறேன், என்னை ஊமை ஆக்கிடாத அல்லாஹ். நீ கொடுத்த கை காலில் நான் நடக்கிறேன், என்னை முடமாக்கி ஆஸ்பத்திரியில இருந்தேன். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோயாளியை போய் பாருங்க. அவ்வளவுதான், ஒரே வரிதான். எவ்வளவு பேர் அர்த்தம் பாத்தீங்களா? செக்ஷன் செக்ஷனா வச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல போனாங்க வாத நோயாளிலாம் கிடக்குறான், அந்த பக்கம் போனா கிட்னி ஃபெயிலர் ஆனலாம் கிடக்குறாங்க, இந்த பக்கம் போனா சுகர் ஹை லெவல்ல போனாலாம் கிடக்குறான், அந்த பக்கம் போனா பிபி லோ ஆகி உணர்வு இல்லாம கிடக்குறான். எத்தனை எத்தனை வார்டு, எத்தனை டாக்டர்ஸ், அவ்வளவு பேர் வந்து பார்த்துட்டு அது பேர் பார்த்தா நம்ம யோசிக்கணும் இல்லையா? யாரெல்லாம் இப்படிலாம் எங்களை வைக்கலையே, இந்த மாதிரி எங்களை ஆஸ்பத்திரி நீ போடலையே, சுகமா வச்சிருக்கேன். இதை விட பெரிய நியமத்து தௌலத்து என்ன இருக்குது? இந்த நோயாளியை பார்த்தா தானங்க நமக்கு அந்த எண்ணம் வருது. இல்லைன்னா நமக்கு வரமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரலாம் வந்து ஆஸ்பத்திரியில வந்துடுறாங்க. வியாதின்னு வரும்போது அவங்க வந்து என்ன மாதிரி வாழ்றாங்க, ஆஸ்பத்திரியில எப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு 10-11 நாள் நம்ம ஒய்ஃபை வச்சிருக்கும் போது பார்க்குற ஒரு நிலை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் நோயாளியை போய் பாரு, ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, இத்தனை பேர் கிட்னி வேலை செய்யாம இருக்கிறான். வேலை செய்யலண்டா எப்படி? அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். 2 கிட்னியும் ஃபெயில் ஆட்டா மனுஷன் காலியான எல்லாம் உடம்பெல்லாம் வீங்கி போகுது. அது யார் கொடுத்தா? கொடுத்தவன் அல்லாஹ். அது யாரும் மறக்க முடியாது. தாய் வௌத்துல இருக்கும் போது நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான் பாருங்க. எதையுமே கொடுக்காம எல்லாம் கொடுத்தான், ஒன்னே ஒண்ணு கொடுக்கல, பல்ல மத்த அல்லாஹ் கொடுக்கல. பாக்கி எல்லா வஸ்துக்களையும் 9 மாசம் 10 நாள்ல நமக்கு அல்லாஹ் உள்ளே கொடுத்துட்டான். வெளியே வந்துதான் 2 வருஷத்துக்கு பிறகு பல்லு முளையிடுச்சு. ஏன்? அம்மாட்ட பால் குடிக்கும் போது மதர் ஃபீடிங், அந்த அம்மாவுக்கு உபத்தரமா போயிடும். பல்லு இருந்தா கடிச்சிடுவான், அந்த அம்மா சீக்கா போயிடுவாங்க. அதனால அந்த ஒன்னே ஒண்ணு அல்லாஹ் தாயோட கற்பல்ல உபத்துல கொடுக்காம அதை வெளியில வந்த பிறகு 2 வருஷத்துல பல்ல கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். பல்ல 2 வருஷத்துக்கு பிறகு தாய்ப்பால் கொடுக்க கூடாது சட்டத்தையும் அந்த போட்டு எப்படிலாம் நம்மளை பராமரிக்கிற ரப்பில் ஆலமீன். ஆலங்களுக்கு ரப்பு இல்லையாமே பாத்தீங்களா? இன்சான் மனிதனுக்கு தான் ரப்பாவே. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் எல்லாம் சொல்ற பாத்தீங்களா? சூரத்துல் ஃபாத்திஹால முதல் ஆயத்துல அகில லோகங்களுக்கு ரப்பு. எத்தனை ஆயிரம் ஆலங்கள் இருக்கு, எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, யாருக்கு தெரியும்? ஒரு கொள்ளைக்காரர்கள் ஒரு வியாபாரியை தாக்கி அவனை காசெல்லாம் பிடிங்கிட்டு அவனை கொண்டு மரத்து மேல போட்டு கட்டிட்டு போயிடுறான். இப்ராஹிம் இப்னு அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொட்டியை சாப்பிட போறாங்க. ஒரு காக்கா வந்து அந்த பரோட்டாவை பிடிச்சிட்டு போயிடுச்சு. உடனே குதிரையில ஓடினாங்க. நம்ம காக்கு பரோட்டா இது எப்படி பிடிச்சிட்டு எங்க போதுன்னு பின்னாலே விரட்டினாங்க. அந்த காக்கா ஒரு மரத்துக்கு மேல நிக்குது. மேல ஏறி பார்த்தா அவத்த கட்டி கிடக்குறான். அவன் கண் பார்வை இல்லாம ஆக்கிட்டான். அந்த ரொட்டிய தன் காலால மிரிச்சு அழகால கட்டிக்கிட்டு அவனுக்கு கொடுக்குது. கீழே போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குது. இவங்க அவனை எழுப்பி விசாரப்படுத்தி கேட்டாங்க. சுமார் 24 நாள் மேல நான் இப்படிதான் கிடக்கிறேன்.
பார்வையில் இந்த காக்கா தான் கொடுக்குது ரொட்டின்னு எனக்கு தெரியாது, இதுதான் தண்ணி கொடுக்குது எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா, பறிச்சுட்டு ஓடக்கூடிய காக்கா, புடுங்கி திங்கக்கூடிய காக்கா, அது நேரம் வந்து இறக்கப்பட்டு ஒரு பெரிய வலி உள்ள அவருடைய ரொட்டியை எடுத்துட்டு போய் மேல கட்டி போடுற ரிஸ்க் கொடுக்கணும். அல்லா ராசிக் எப்படி படி அளக்கிறான், எப்படி ரிஸ்க் கொடுக்குறான்னு பாத்தீங்களா. அவங்க சூஃபி இப்ராஹிம் அல்லாட்ட கேட்டான், யா அல்லாஹ் எப்படிலாம் நீ ரிஸ்க் கொடுக்க வேண்டிய எனக்கு கூட எனக்கு ஒரு பாடமாக நீ தந்தேன்னுங்கிறான். அப்படியாப்பட்ட அல்லாவை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அல்லாவை சேர்த்து வாழ அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.